Hi singers, welcome to Sing Easy with Shobika. நல்லா பாட்டு பாடணும்னா கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணுமா? அதாவது சினிமா பாட்டுக்கும் கர்நாடிக் மியூசிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட் என்னன்னா, சினிமா பாட்டு எல்லாமே அப்போ கர்நாடிக் மியூசிக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த டவுட்டை தான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போகிறேன். பிகாஸ் பெரும்பாலும் எல்லாரும் எதுக்காக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு தெரியாமே கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் சினிமா பாட்டு பாடுறதுக்கு அதெல்லாம் நான் போய் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்தோட டவுட்டையும் கிளியர் பண்ணுற வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளை நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, நான் ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அது எப்படி சினிமா பாட்டில் அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் புரியல. அதாவது கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸில் சரிகமா பதனிசா அப்படின்னு ராகங்கள்லாம் சொல்லித்தராங்க. பட் சினிமா பாட்டு பாடும்போது என்னால் இன்னும் நல்லா பாட முடிய மாட்டேங்குது, ஏன்னா அந்த டெக்னிக் அதுக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிற கேட்டகரி ஏ. ஸோ நீங்கள் இது ஏ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஏ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்னன்னா, நான் சினிமா பாட்டு எல்லாமே கேட்டாலே சூப்பராக பாடுவேன், எனக்கு வந்து ஸ்ருதி தெரியாது, தாளம் தெரியாது, கர்நாடிக் மியூசிக்னா என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பாட்டை கேட்டால் அப்படியே என்னால் பாட முடியும். அண்ட் நான் பாடுறதும் எல்லாரும் சூப்பராக பாடுறீங்கன்னு சொல்கிறாங்க, ஸோ கேள்வி ஞானத்தில் நான் பாடுறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் கர்நாடிக் மியூசிக் அடிப்படையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு யூடியூப்லேயோ இல்லாட்டி டீச்சர்கிட்டயே போய் கூட நீங்கள் கற்றுக்குப்பீங்க. சினிமா பாட்டும் வந்து நல்லா பாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டை கேட்டு கேட்டு பாடுவீங்க. ஓரளவுக்கு தான் உங்களால் நல்லா பாட முடியுமே தவிர 100% உங்களால் பாட முடியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 லைன் பாடுவீங்க, திடீர்னு ஸ்ருதி விலகலாம், இல்லைன்னா வாய்ஸ் வந்து ஏதோ மாதிரி கிராக் ஆகிற மாதிரி ஆகலாம், உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் கோஆப்ரேட் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்ல இருக்கிற ஒரு கேட்டகரி. அதாவது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் சி கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி, ஏயா பியா இல்லை சியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த கேட்டகரியில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நான் போட முடியும். இப்போ டைரக்டா கண்டென்ட்குள்ள வந்துடலாம். இசை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 நோட்ஸில் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 12 நோட்ஸ் அப்படின்னா அது 12 ஸ்வரஸ்தானங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 12 டைப்ஸ் ஆஃப் ஸ்வரம், ஓகேங்களா? இப்போ இசைங்கிறது எப்படின்னா இந்த 12 நோட்ஸ் மட்டும்தான், அந்த நோட்ஸோட காம்பினேஷன்ஸ்ல வர்றது தான் இசை. அந்த 12 நோட்ஸை தவிர வேற என்ன சவுண்டு கேட்டாலும் அது வந்து சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாய்ஸ், தேவையில்லாத ஒரு நாய்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 12 நோட்ஸோட காம்பினேஷன் மட்டும் நீங்க பிளே பண்ணி கேட்டாதான் உங்க காதுக்கு இனிமையா இருக்கும். ஸோ காதுக்கு இனிமையா இருக்கிற ஒலி தானே இசை. ஸோ காதுக்கு இனிமை இல்லாத இருக்கிற மற்ற விஷயங்கள், மற்ற சவுண்ட்ஸ் எல்லாம் என்ன, அது வந்து ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம், ஓகேங்களா? ஸோ இந்த 12 நோட்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிகமா பதனி அப்படிங்கிற 7 ஸ்வரத்தோட டைப்ஸோட சேர்ந்தீங்கன்னா மொத்தம் 12 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் வரும். இதே தான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்லயும் இருக்கு. வெஸ்டர்ன் மியூசிக்ல என்ன சொல்லுவாங்க, CDEFGABCன்னு சொல்லுவாங்க. பட் கர்நாடிக்ல என்ன சொல்லுவோம், சரிகமா பதனிசா அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்துஸ்தானி மியூசிக்ல எடுத்தாலும் அதே சரிகமா பதனிசா தான் இருக்கு. அண்ட் எப்படி நீங்க பார்த்தாலும் மொத்தமா 12 டைப்ஸ் ஆஃப் அந்த நோட்ஸ் தான் வந்து எல்லா இசை, உலகத்துல இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துற இசையில யூஸ் பண்ற அந்த 12 ஸ்வரஸ்தானங்கள்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கேட்குற எல்லா பாட்டும் இந்த 12 நோட்ஸோட காம்பினேஷன்ஸ்ல தான் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். அப்போதான் வந்து ஒருத்தங்க டவுட்ல வந்து கமெண்ட்ல கேட்ட டவுட்டும் அதே தான். அப்போனா எல்லா சினிமா பாட்டும் கர்நாடிக் மியூசிக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு சில்லியான கொஸ்டின்னாலும் இதுல எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த விஷயம் புரியாது. ஸோ அவங்க ஏன் அப்படி கேட்டாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ல சொல்றேன், உங்களுக்கு அது இன்னும் கிளியரா புரியும். இப்போ ஏதாவது ஒரு சினிமா பாடல் எடுத்துக்கலாம். பதனிதா பபா பதா பதனிதா பபா பதமாக கம பபா பதத சனிதா பப்பா. இது என்ன பாட்டு? மாமனே உன்னை காணாம. இந்த பாட்டை தான் வந்து நான் ஸ்வரமா பாடினேன். இதெல்லாம் ஏன் ஸ்வரமா பாடினேன்னா இந்த பாட்டோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஸ்வரங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இந்த ஸ்வரத்தோட காம்பினேஷன்ல தான் இந்த பாட்டு உருவாயிருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன பாட்டு எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்வரமை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதாவது எந்த பாட்டு எடுத்தாலும் இப்போ வந்து இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாட்டை கேட்டோன்னே எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிறாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த சவுண்ட் எதுல இருக்கு, அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவங்களால வாசிக்க முடியும். இப்போ கீபோர்டே வந்து வாசிக்கிறாங்கன்னா
அந்த பாட்டு வந்து இப்போ அந்த பாட்டோட லிரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அந்த பாட்டோட ஸ்வரங்கள் இப்போ வந்து மாமனே அப்படின்னா பாதனி அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்வரம் இருக்கு. ஸோ அந்த பாதனி அப்படிங்கிற கீயை வாசிச்சாதான் அதே சவுண்ட் அந்த கீபோர்ட்ல வரும். இப்போ நீங்க பாரு ஆ அப்படின்னா சா அப்படின்னு ஒரு ஸ்வரம் இருக்கு. ஆ ரீ அப்படின்னு ஒரு ஸ்வரம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஓசைக்கும் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு ஸ்வரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 12 டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் தான் வந்து நம்ம இசையில இருக்கு. ஆனா அது வெவ்வேறு ஸ்ருதிகள்ல இருக்கு. இப்போ வந்து சரே கம பத நிசா இந்த 7 ஸ்வரம் நான் கீழே பாடுறேன். இப்போ இதுவே வந்து சரே கம பத நிசா அதே வந்து ஹைல பாடுறேன். இதெல்லாம் வந்து என்னன்னா வேறு வேறு ஸ்ருதியில நான் இதை பாடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த ரீயோட பிளேஸ்ங்கிறது மாறாது, காவோட பிளேஸ்ங்கிறது மாறாது. ஸோ நான் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா கூட சில பேருக்கு தோணலாம், இல்லை ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் இது இவ்வளவும் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, கர்நாடக சங்கீத்தோட அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சாதான் எந்த பாட்டு பாடினாலும் உங்களால பெர்ஃபெக்டா பாட முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இசையை கத்துக்காம பாடுறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எத்தனை பர்சன்ட் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 100% ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு 10 to 15% பர்சனால மட்டும்தான் இசையே கத்துக்காம பர்ஃபெக்டா பாட முடியும். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அவங்க பாடுறத நல்லா பாடலாம், ஆனா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஸ்ருதி விலகாம ஸ்வரஸ்தானம் விலகாம ஃபாஸ்டான கமகங்கள் பாடுறதுக்கு பயிற்சி இல்லாம பாடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாண்ட் டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லாரும் நல்லா பாட்டு பாடணும்னா அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடிக் மியூசிக்ல ஏன் கர்நாடிக் மியூசிக் தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து இந்த 12 ஸ்வரஸ்தானங்களை கத்துக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்கான லெசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து சரளி வரிசை, ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் எதுக்குன்னா அந்த ஸ்வரஸ்தானங்களை ஒரு ராகம் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த 12 நோட்ஸை வந்து 12 நோட்ஸையும் அப்படியே நம்ம பாடி பாடி பார்த்தா மட்டும் நம்மளால கரெக்டா பாட முடியாது. அதை வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி பண்ணி ஒரு ராகம் பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க சங்கராபரண ராகம், கல்யாணி ராகம், மோகன ராகம்னு ராகத்தோட பேரெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்தந்த ராகத்தை வந்து கத்துக்கிட்டாதான் அந்த குறிப்பிட்ட ஸ்வரஸ்தானங்களை நம்மளால பெர்ஃபெக்ட் பண்ண முடியும். இப்போ மோகன ராகம்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து 2வது டைப் ஆஃப் ரீ தான் இருக்கும், 2வது டைப் ஆஃப் கா தான் இருக்கும். இப்போ இதுவே மாயாமால கவுல எடுத்துட்டீங்கன்னா அதுல முதல் டைப் ஆஃப் ரீ இருக்கும், 2வது டைப் ஆஃப் கா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்திலையும் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்வரம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரீல 2 டைப் இருக்குன்னா இந்த ராகம் கத்துட்டீங்கன்னா இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்வரம் தான் உங்களால பர்ஃபெக்டா பாட முடியும். இதுவே வேற ராகம் கத்துக்கிட்டாதான் உங்களால செகண்ட் டைப் ஆஃப் ரீயை எப்படி பாடுறது, அந்த காம்பினேஷன்ஸோட வரும்போது எப்படி ஸ்வரஸ்தானத்தை கரெக்டா பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இந்த கர்நாடிக் மியூசிக்ல இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கை நான் ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், இல்லை எங்கிட்ட பாட்டு கத்துக்கோங்கிறதுக்காக நான் சொல்றேங்கிறது கிடையாது. என்னோட புரிதலையும் என்னோட அனுபவத்திலையும் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான விஷயம் ரொம்ப எளிமையா சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடிக் மியூசிக்ல தான் இருக்கு. நான் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கத்துருக்கேன். ஆனா வெஸ்டர்ன் மியூசிக் வந்து இவ்வளோ டீட்டெயிலான விஷயம் அதுல இல்ல. அதுலயும் வந்து நிறைய வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அப்படிலாம் இருக்கு. பட் அது எல்லாமே வந்து இங்கிலீஷ் பாடல்கள், பாப் மியூசிக், ராக் மியூசிக் பாடுறதுக்கு, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சாங்ஸ், ஓப்பரா பாடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் உதவுமே தவிர நம்ம தமிழ் சினிமா பாடல்கள் பாடணும் அப்படின்னா நீங்க கர்நாடிக் மியூசிக் அடிப்படையாவது தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றது நீங்க ஒரு 6 மாசமாவது அட்லீஸ்ட் வந்து பேசிக் லெசன்ஸ் கத்துக்கோங்க. இப்போ சரளி வரிசை, ஜண்ட வரிசையில இருந்து கீதம் வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஸ்ருதியோட பாடுறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தாலே கண்டிப்பா உங்களால ஒரு ஸ்ருதி பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு எந்த சினிமா பாட்டினாலும் ஸ்ருதியோட உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாட வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது மினிமம் 6 months ஆகுது அதுக்கு டைம் ஆகும். ஸோ இன்னைக்குதான் வந்து நீங்க ஒரு பாட்டு கிளாஸ் போறீங்க, நான் ஸ்ருதி வந்து சாப்பாட கத்துக்கிட்டேன் அப்படின்னா உடனே ஒரு சினிமா பாட்டை பாடும்போது பாடுங்கன்னா கண்டிப்பா உங்களால பர்ஃபெக்டா பாட முடியாது. மேபி ஒரு 2 லைன் நீங்க பாடலாம், அதுக்கப்புறமா அந்த சாங்ல திடீர்னு ஹை பிச் போகும், அந்த மாதிரி நிறைய மாறும் இல்லையா? அந்த மாறும் போதெல்லாம் ஸ்ருதி விலகறக்கான பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேருக்கு வரும். ஸோ இதுல வந்து பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை வந்து எடுத்தோடனே நிறைய ராகம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கர்நாடிக் கத்துக்கோங்கன்னு சொல்லலை. அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சினிமா பாட்டு இருந்தாலும் நீங்க கேள்வி ஞானத்துல நல்லா பாடுறவங்க, அதாவது நீங்க ஒரு பி கேட்டகரியா இருந்தாலும் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் உங்களால பெர்ஃபெக்டா பாட முடியும் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஆனா அதே மாதிரி இந்த வீடியோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். So thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.